ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சில்லி பரோட்டா எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக நம்ம செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டன்ட் பரோட்டா எப்படி செய்கிறதுன்றத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கள் வீட்டிலே செஞ்ச இன்ஸ்டன்ட் பரோட்டா தான். நான் வந்து மார்னிங் வந்து டிஃபனுக்கு இன்ஸ்டன்ட் பரோட்டாவை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு, விருதுநகர் பரோட்டா மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து நான் சில்லி பரோட்டா செய்ய போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி யாராவது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி எதுனாலும் செஞ்சு குயிக்காக ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். நம்மளுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தோம்னா கூட கிட்ஸுக்கு கூட நல்லா பிடிக்கும். இதே தான் நம்ம சப்பாத்தியில் கூட ட்ரை பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வர வரைக்கும் நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப ஆயிலும் தேவைப்படாது. நம்மளுக்கு பரோட்டாவுக்கு 1 ஸ்பூன் மாதிரி நம்ம இதுக்கு 4 ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணி இன்றைக்கி நம்ம இந்த 4 பரோட்டாவையும் நல்லா பொரித்து எடுத்துக்கிறோம். எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டோம்னா சூப்பராக ஃப்ரை ஆகும். எல்லா இடத்துலையுமே நல்லா கிறிஸ்பியாக மொறு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகும். இப்போது நம்மளோட பரோட்டா எல்லாமே சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக கிறிஸ்பியாக லேயராக போட்ட பரோட்டா செம்மையாக இருக்குது. நல்லா நிறையா லேயர்ஸ் நம்மளுக்கு இருக்கும் இந்த பரோட்டாவில். இந்த பரோட்டா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸி தான் நம்மளுக்கு. இந்த பரோட்டா நல்லா சூடாறினோடனே ரொம்ப குட்டி பீசஸாக பிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் நல்லா பீஸாக பிச்சாதான் அந்த மசாலா எசன்ஸ் எல்லாம் அதில் ஃபில் ஆகும். இல்லை எனக்கு பிக்க டைம் இல்லை, எனக்கு வந்து இன்னும் டைம் கன்சியூமிங்காக இருக்கணும்னா நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துருங்க. ஒரே ஒரு பல்ஸ் மோட் மட்டும் போடுங்க. நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி 1, 2 அந்த மாதிரி கூட்டினிங்கன்னா அது வந்து ரொம்ப பொடியாக ஆயிரும் நம்மளுக்கு பரோட்டா. இதுக்கு நம்மளுக்கு தக்காளி, வெங்காயம் தான் இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் தேவை. இப்போது நம்ம இந்த பரோட்டாக்காக நம்ம ஒரு மிக்சடு பவுடர் மசாலா நம்மளாவே ரெடி பண்ண போகிறோம். அது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவரிங்காக இருக்கும். இதே இது வந்து நம்ம பிரியாணி மசாலாக்கெலாம் போடுற கூட யூஸ் பண்ணுவோம். பவுடர் ரெடி பண்ண டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க பிரியாணி மசாலா கூட நீங்கள் இதுக்கு பிறகு ஆப்ஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட்டில் பிரியாணி மசாலாஸ் வரதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஸ்டார், அன்னாச்சி பூ, அதில் வந்து ஒரே ஒரு பெட்டல், இவ்வளோ கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பவுடர்ஸ் எல்லாம் மிக்சியில் அரைக்கும் போது நல்லா மசாலாவாக அரைக்காது, ரொம்ப அரைகுறையாக தான் அரைக்கும். மசாலா பவுடரையும் இதிலே சேர்த்து அரைக்கிறதுக்காக நான் அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எல்லா ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நம்ம போட்ட ஒரே ஒரு ஏலக்காய் தூள் வந்து அப்படியே அந்த தோல்லாம் நல்லாவே அரைப்படல, அதை மட்டும் வாயில் கடிப்படாமல் இருக்கிறதுக்காக நான் அதை மெதுவாக எடுத்துடுறேன். பெருஞ்சீரகம்லாம் ஆட் பண்ணுறதுனால இது நல்லா செமிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றுமே நம்மளுக்கு தட்டுப்படாது. ரொம்ப கடாய் காஞ்சோடனே நல்லா எண்ணெய் சுட்ட உடனே நீங்கள் இந்த இதை மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ண உடனே நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. கிளற கூட வேணாம், கரண்டியில் கிளறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த ஆனியன்ஸில் நம்மளுக்கு நல்லா அப்சர்வ் ஆகும். ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா 1-2 பிரித்து விட்டுட்டு இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. எதுவுமே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டிருக்கனால கீழே வந்து ஒட்டுச்சுன்னா நம்மளுக்கு கருகின வாடை வந்துடும். அதனால் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனோடனே இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ரெசிபி நம்ம செய்யும்போது இதில் கண்டிப்பாக 2 தக்காளி கிட்டே நீங்கள் ஆட் பண்ணாதான், 4 பரோட்டாக்கு 2 தக்காளி ஆட் பண்ணாதான் அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே இறங்கி நம்மளுக்கு பரோட்டாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஏன்னா பரோட்டா வந்து மைதா மாவில் பண்ணது தான். நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு எசன்ஸ் எல்லாம் இறங்கி ஃபுல்லாக சூப்பராக அப்சர்வ் ஆகி இருக்கும் பரோட்டாவில். தக்காளி நல்லா வேகிற வரை நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தக்காளி நல்லா மடங்கி வதங்கினோடனே நம்ம இதில் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நார்மல் ரெட் சில்லி பவுடர்னால் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க 4 பரோட்டா கணக்குக்கு.
தக்காளியிலேருந்து கொஞ்சம் எசன்ஸ் தனியாக தோல் தனியாக வர மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு புரோட்டா போட்ட உடனே டக்குன்னு அப்சர்வ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். தக்காளி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும்போது இதோட நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ கெச்சப் வீட்டில் இருக்கிறத ஆட் பண்ணுறதை விட நம்ம கடைஸ் நூடுல்ஸ் வாங்கும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக வர ஷாஷேவை யூஸ் பண்ணோமா அது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நீங்களும் ஒருக்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ கெச்சப் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். நான் வந்து எப்போயுமே அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவேன். கரெக்டாக அது வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட தான் நம்மளுக்கு வரும். அந்த ஒரே ஒரு ஷாஷே மட்டும் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம பொடி பொடியாக பிச்சு போட்ட புரோட்டாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த புரோட்டாவை நல்லா பிச்சு போட்டிருந்தீங்கன்னா அந்த மசாலாவோட பரட்டும் போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கும். நீங்கள் இந்த புரோட்டாவை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பரட்டும் போதெல்லாம் அந்த எசன்ஸ் இறங்காது. வீடியோவை நான் கொஞ்சம் ஸ்பீட் மட்டும்தான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இதில் எந்த கட்டும் பண்ணவே இல்லை. அதே மாதிரி நான் எப்படி பண்ணேனோ அதே தான் ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். நம்ம நல்லா பரட்டி நல்லா கிளறும் போதே போதும். நம்மளோட எல்லா தக்காளி எல்லா ஃப்ளேவருமே அந்த புரோட்டாவில் இறங்கிரும், அந்த எசன்ஸ் எல்லாமே. அதனால தான் இந்த இதில் 4 புரோட்டாக்கு 2 தக்காளி கிட்ட ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கெச்சப் வேறு நம்ம டொமேட்டோ கெச்சப் வேறு ஆட் பண்ணியிருக்கனால சூப்பராக பரோட்டாவை பரட்டினோடனே நல்ல எல்லா எசன்ஸும் உள்ளே இறங்கியிருக்கும். இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு புரோட்டா வந்து இதாகவே தெரியாகுது, வெள்ளையாகவே தெரியாது. நம்மளுக்கு எசன்ஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கினது தான் நல்லா தெரியும் உங்களுக்கு. நல்லா பரட்டிக்கிட்டே இருந்தோம்னா கிளறி விட்டோம்னா. நம்ம ஹோட்டல் சைட் சில்லி புரோட்டா வாங்கும்போது அதில் பெருஞ்சீரகம்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம நல்லா பொடி பொடியாக அரைச்சிட்டோம். இன்னொரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் வந்து என்ன ஆட் பண்ணோன்னா இதில் புதினாவோட நம்ம மல்லிச்செடி ஆட் பண்ணிக்கணும். நார்மலாக நம்ம எப்போயுமே மல்லிச்செடி ஆட் பண்ணுவோம். இதோட நம்ம புதினாவும் ஆட் பண்ணோம்னா நல்லா ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா நம்மளும் அதை எடுத்து கீழேயே போட முடியாது, கண்டிப்பாக அதை சாப்பிட்ருவோம். ஸோ நீங்களும் இதை மட்டும் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ரெசிபிக்கு யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவோட எண்ணில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சில்லி புரோட்டா வந்து சூப்பராக அடி பிடிக்காமல் கீழே கூட எதுவும் ஒட்டாமல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியும் சூப்பராக எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எந்த இடத்துலையுமே புரோட்டா வந்து வெள்ளையாகவே இல்லை. நம்ம கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த புரோட்டாவை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். Thanks for watching the video. Subscribe to our channel for more videos. Tata, bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.